ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது விழுப்புரம் எங்கள் ஊர் இருக்கு இல்லையா? விழுப்புரத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ஏனாதிமங்கலம். அங்கே முக்கியமான ஒரு ஜீவசமாதி நம்ம போய் பார்க்குறோம். அதாவது சட்டி சுவாமிகள்ன்ட்டு ரொம்ப பவர்ஃபுல் இடம். வழி இதுதான். இந்த வழியில் போனால் 12 கிலோமீட்டரு. நம்ம அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம். அங்கே விழுப்புரத்துலேருந்து பார்த்தோம் இல்லையா 12 கிலோமீட்டர்னு, அதுலேருந்து நேராக பிடிச்சி வந்தாக்கா அப்படியே ஒரே ரோடு. இது அப்படியே டேன் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக போகாமல் லெஃப்டில் திரும்புது. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்று பாலம் இருக்குது. அதாவது இந்த ஆற்றுக்கு தென்பெண்ணை ஆறுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எப்பவுமே அதிகமாக அந்த சித்தர்களும் அதிகமாக வாழ்கிற இடமே எங்கன்னா இந்த ஆற்று ஓரமாக தான் இருப்பாங்க. அதிகமாக அந்த நிலத்தில் இந்த மாதிரி. நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். ஒரே ரோடு பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, நான் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறேன். வந்துட்டோம் ஏனாதிமங்கலத்துக்கு. இதுதான் ஏனாதிமங்கலம் ஊர். இது அரசு மேல்நிலை பள்ளி. எனக்கு கொஞ்சம் தூரம் போகணும் ஸ்ட்ரைட்டாக. இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், அவ்வளோதான், ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏனாதிமங்கலம் சட்டி சுவாமிகள் சொல்லுவாங்க. அவர் பேர் மாணிக்க சுவாமிகள். அது சட்டி சுவாமிகள் இந்த ஊரில் சொல்லுவாங்க. பரவாயில்ல, கோயில் திறந்துருக்கு, ஜீவசமாதி. வாங்க அப்படியே பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸ். நீங்கள் பார்க்குறது பக்கத்தில் பாலமுருகன் கோவில் இருக்குது. என்ட்ரன்ஸு. ஸ்ரீ சட்டி சாமியார் ஞானபீடம் ஏனாதிமங்கலம். இதுதான் ஐயாவுடைய ஜீவசமாதி. அதாவது சட்டி சாமியாருங்கிறது அவர் மிகப்பெரிய யோகாவான். அவர் ஃபோட்டோ இருக்கு, அப்படி ஃபோட்டோ.
அப்படியே சுற்றி வரலாம். எப்படி பற்றின ஏரியா பெரிய ஆலமரம். அதாவது இவருக்கு நவகண்ட யோகம் செய்த சட்டை சுவாமிகள் சொல்லுவாங்க. நவகண்ட யோகம்னா தெரியுமா? நவகண்ட யோகம்னா இவர் ஃபுல்லாக அந்த ஊரில் ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டு நைட்டில் இந்த இடத்துல வந்து கை தனியாக கால் தனியாக தனித்தனியாக எடுத்து பிரித்து வச்சுடுவார். அவருடைய கை காலெல்லாம் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பாராம் அவர். இதுதான் நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது கை கால் உடம்பு எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு அதில் ஸ்பெஷல் இவர். அதே போல் பாடகச்சேரி ராமலிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் அதில் மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு நவகண்ட யோகம் செய்கிறவர். பாருங்கள், அப்படி நிலத்தில் பாருங்கள், நிலத்துக்கு பக்கத்தில் தான். ஃபுல்லாக நிலம், கரும்பு காடு. கரும்பு காட்டுக்கு நடு மையத்தில் உக்காண்டிருக்காரு சட்டி சுவாமிகள். அது மிகப்பெரிய ஒரு பவரான இடம். அது வந்து உட்காந்து உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது எப்பேற்பட்ட இடம்ன்ட்டு. சாதாரணமாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். உண்மையிலே உட்காந்து ஒரு தியான நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்பேற்பட்ட இடம்ன்ட்டு. பாருங்க, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸில் லொக்கேஷன். இவங்கெல்லாம் செலக்ட் உட்கார இடம் பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் இப்படி தான் உட்காருவாங்களே, எந்த தொந்தரவும் இல்லாமல். அவங்க உட்கார இடம்லாம் அப்படி தான். சிவபெருமான். ஓகே, நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன் நான் உட்காந்து தியானம் செய்ய போகிறேன். வெளியே அவுட்டரில் வந்துட்டுருக்குறோம். அங்கே சிவசமாதி விட்டு வெளியே வரும்போது ரோடு தருது இல்லைங்களா? இந்த ரோடில் இப்படியே லெஃப்ட் எடுத்தாக்கா நேராக விழுப்புரம். இந்த பக்கம் ரைட்டில் எடுத்தால் நேராக திருவண்ணை நல்லூர். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். சரி, உங்களுக்கு எப்போ டைம் கிடச்சுனாக்கா இந்த பக்கம் வாங்க. என்ன வந்தீங்கன்னா காரில் வரலாம், இல்லை லோக்கலில் இங்கே இருக்கிறவங்க பஸ்ஸில் வரலாம். அவ்வளோதான். ஏதாவது வண்டி 2 வீலர் இருந்தால் லோக்கலில் வரலாம். டயத்துக்கு தான் இங்கே பஸ்ஸு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.